வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் காளான் பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சேனலில் காளான் பொரியல் போட்டிருக்கேன். ஆனால் இந்த காளான் இல்லை, அது வேறு காளான். ஆனால் இந்த காளான் இன்னும் அதை விட ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த காளான் பொரியலுக்கு நான் இந்த காளான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காளான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ரெண்டாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அதாவது இந்த மாதிரி நான் ஃபுல்லாக எல்லா காளானையும் பிச்சு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, அதாவது நம்ம ஊரில் கோதுமை மைதா மாவு தான் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். அடுத்ததாக சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். அடுத்ததாக மசாலாவையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். அடுத்ததாக கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதோடு சிக்கன் ஸ்டாக் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிறிதளவு நீர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக நீர் சேர்த்துப்போம். ஓகே, இதனால் பிசைஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்துக்கு அதிகமாக ஈரமாக தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு இப்படி கலந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உடனடியாகவும் பொரிக்கலாம். 10 மினிட்ஸ் வச்சா கொஞ்சம் அந்த சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் நான் 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நான் இதை என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெய்க்குள்ளே இறக்க போகிறேன். அப்படியே ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நல்லா முருகலாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக உணவுக்கும் வச்சு சாப்பிடலாம். வெஜிடேரியன்ஸாக இருக்கிறீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க உணவுக்கும் வச்சு சாப்பிடலாம். சும்மாவும் அப்படியே சாப்பிட்டு டீ டைமுக்கும் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காளான் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி இதை எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மற்ற காளான்களையும் பொரிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காய்ச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளானை பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான், ஆனால் ஒரு ரிச்சான ஒரு சுவை இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காளானில். மனித உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இந்த காளான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் நான் இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதுக்கப்புறம் மற்றபடி எதுவும் சாப்பிட தேவையில்லை. அதுக்காக இந்த சமையல், இந்த காளான் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள் அவசியம். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போட்ட ஒவ்வொரு புது சமையலும் உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Ta-ta, bye.